அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐல 94 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 2022 பணியிடங்களாக மாறி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் விட்டாங்க, கவுன்சிலிங் ஸ்டேஜுக்கே வந்ததுக்கப்புறம் இன்னமும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு இன்னைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கம்மியான வேகன்சி வந்திருக்குன்னு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி இருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு அடண்டமா விட்டு என்ன பண்ணுவாங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட். அதனால எந்த வித கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோல என்னென்ன வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரியா? ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 21/5 இப்போதான் விட்டுருக்காங்க. 11E அப்படின்ற அடண்டத்துல விட்டுருக்காங்க. சரியா? ஓகே. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் JDO ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 37 வேகன்சிஸ். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 37 வேகன்சிஸும், சர்வேயர் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் சென்னை மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையும் மொத்தமா பார்த்தீங்கன்னா 15/9/33 மொத்தமா 94 வேகன்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் த அபோவ் போஸ்ட் ஆர் கிவன் இன் annexure. The revised distribution of vacancies for the following post which is already notified in notification. இது இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டாங்க, டிராஃப்ட் மேனுக்கும் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. JDOக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 வயசை வந்து தாண்டி இருக்கக்கூடாது, அதாவது ஜெனரல் கேட்டகரி ஆரம்பிச்சிடும். மற்றபடி என்னது, இது எல்லாத்துக்குமே 32 வயசு தான். PWD கேண்டிடேட்னா 42, எக்ஸர்வீஸ்மேனா 32, அப்புறம் 50 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிசினா 34 தாண்டி இருக்கக்கூடாது, எல்லா போஸ்ட்டுக்கும் 34 தாண்டி இருக்கக்கூடாது. PWDனா என்னது 44, அதாவது JDO அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சர்வேயர் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இந்த ரெண்டு கோடுக்கு பார்த்தீங்கன்னா 34, 44, 55 அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. SC SC ஸோ BC BCM அவங்களுக்கு தனியாகவும் SC SC அவங்களுக்கு தனியாகவும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து டெலகிராமில் நான் போட்டிருக்கேன். என்ன அப்டேட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காண்டினாச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் காலேஜ் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக வந்து சிவில் இன்ஜினியரிங் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், ஒன்னே BE முடிச்சிருக்கணும் இல்லாட்டி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சர்வேயருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சு இல்லாட்டி ITI சர்வேயர் கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு பாஸ் இன் ITI சிவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ட்ரேட்ல சிவில் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஐடென்டிஃபார் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி. ஸோ இது எல்லாமே என்னது, பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிக்கும் எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்க ஓவராலாக விட்ட நோட்டிஃபிகேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அதாவது 13/8/2024 11C 11D எல்லாம் சேர்த்து 1928 வேகன்சியா இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 94 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி 2022 மாறி இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ கீழே பாருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சர்வேயருக்கு 15, அதில் யார் யாருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 போஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்து மொத்தமாக 94 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி பாருங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த 54 போஸ்ட்டுக்கும் என்னது வேகன்சி, அதாவது இது மாறி இருக்கு. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸும் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் டிராஃப்ட்மேன் கிரேடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அப்டேட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நிறைய அப்டேட், இதே மாதிரி நிறைய அப்டேட் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.